Hi, welcome you to Learn English. The students are coming. மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இது பதில். இதுக்கேற்ற கேள்வி என்னவா இருக்கும்? யார் வந்து கொண்டிருப்பது? ஓகே, இதே டென்ஸில் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஹூ ஆர் கம்மிங்? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் இருக்குது, ஆன்சர் சென்டென்ஸ். கொஸ்டின் சென்டென்ஸும் அதே டென்ஸில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வாஸ் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ. வாஸ் ஸ்டாண்டிங். வாஸ் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது ஆன்சர். கீழே அதற்கு கேள்வி பாருங்களேன், வேர் வாஸ் ஹீ ஸ்டாண்டிங். அப்போ அதுவும் அதே டென்ஸில் இருக்குது. அவர் எங்கு நின்று கொண்டிருந்தார்? அவர் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். ஹீ ஹாஸ் கிவன் அ புக். அவர் ஒரு புக் கொடுத்து விட்டார். இது பதில். இதுக்கேற்ற கேள்வி நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே டென்ஸில் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He has given a book. What has he given? அவர் என்ன கொடுத்தார்? ஓகே, வாட் ஹேஸ் ஹி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த ரெண்டு சென்டென்சஸும். ஐ சா ஹிம் எஸ்டர்டே. முதல்ல இது எந்த டென்ஸில் இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? வேர்பு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் வேர்பு, அதாவது வேலை குறிக்கும் வார்த்தை எது? சா. சா அப்படின்னா சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சி சா. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். ஆன்சரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். நான் நேற்று அவரை பார்த்தேன். வென் டிட் யூ see him? அவரை நீ எப்போ பார்த்த? வென் டிட் யூ see him? அந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கேள்வி. ஐ கேவ் 1000 rupees. நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். இதே டென்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ கேவ் 1000 rupees. நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். கேவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கேவ். ஹவு மச் டிட் யூ கிவ்? ஹவு மச் எவ்வளவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வி ஆர் ஒர்க்கிங். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒர்க் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆர் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கேள்வி எப்படி வரும்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்சர், வி ஆர் ஒர்க்கிங். ஓகே, கொஸ்டின்லையும் ஆன்சர்லையும் ஒரே டென்ஸ். தே ஹாவ் டேக்கன் த கிஃப்ட்ஸ். அவர்கள் அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டனர். அவர்கள் எதை எடுத்துக்கொண்டனர்? வாட் ஹாவ் தே டேக்கன். ஓகே, அவர்கள் எதை எடுத்துக்கொண்டனர்? வாட் ஹாவ் தே டேக்கன், அதே டென்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர். ஹீ இஸ் ஈட்டிங். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதே டென்ஸில் நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹீ இஸ் ஈட்டிங். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வி ஹாவ் கிவன் எக்ஸ்ப்ளனேஷன். நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம். நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும் இந்த கொஸ்டின். வாட் ஹாவ் யூ கிவன்? நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? வி ஹாவ் கிவன் எக்ஸ்ப்ளனேஷன். நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம். ஐ வென்ட் டு காலேஜ். இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. தென் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். நீ எங்கே போனாய்? வேர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையை வச்சு தான் நம்ம அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டென்ஸ் அப்படின்னா என்னது? காலம், டைமை குறிக்கிற வார்த்தை. ஓகே, அந்த டென்ஸை வச்சு தான் நம்ம இந்த செயல் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலைன்னா ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மீனிங் கரெக்டாக போய் சேராது. ஸோ டென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, வி மஸ்ட் நோ அட்லீஸ்ட் 7 டென்சஸ் அமங் 12. மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 டென்சஸாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஆன்சரில் ஐ வென்ட் டு காலேஜ் அப்படின்னு இருக்கு. வேர் டிட் யூ கோ? இந்த கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட். ஐ ஆம் டீச்சிங். நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது கொஸ்டின். வாட் ஆர் யூ டூயிங்? ரொம்ப கேஷுவலாக நம்ம கேட்குற கேள்வி தான். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செஞ்சிட்ருக்கிற? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டீச்சிங். யூ ஆர் லேர்னிங். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த கேள்வி எப்படி வரும்? நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு தானே வரும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வாட் ஆர் வி டூயிங்? தட்ஸ் தி ஆன்சர். ஓகே, வாட் ஆர் வி டூயிங்? யூ ஆர் லேர்னிங். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க.
ரெண்டுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ ஒரே டென்ஸில் நம்ம கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணோம், ஆன்சரும் ஃப்ரேம் பண்ணோம். இதுக்கு முந்தின வீடியோஸும் பாருங்கள், அதுவும் இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.